அன்புள்ளம் கொண்ட அம்மா நான் மிக நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போனா சனி ராகுவின் இணைவை பத்தி பார்க்க போறோம். அது என்ன சனி ராகுவின் இணைவு? மே மாசம் 18ஆம் தேதி ராகு பெயர்ச்சி ஆகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடைப்பட்ட காலம் 50 நாட்கள் சனியும் ராகுவும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த மீன ராசியில சனியும் ராகுவும் இணையும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? இந்த சனி ராகு எதை பத்தி சொல்லுவாங்கன்னா, மக்கள் ஆதரவையும் அவர் சொல்லுவாரு, பேரழிவுகளையும் சொல்லுவாரு. திடீர்னு உருவாகுவாங்க பாத்தீங்களா மக்களின் நாயகர்கள், அவங்களையும் சொல்லுவாங்க. இது இல்லாம ஒரு நாட்டின் வீழ்ச்சியை பற்றியும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் பொருளாதார ரீதியா எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும், அதே மாதிரி பெரும் பணத்தில் ஒரு பாதிப்பு. பெரும் பணத்தில் பாதிப்புனா என்ன? ஒரு பெரிய கருப்பு பணம் சம்பந்தப்பட்ட ஆட்களோட பத்தி எல்லாம் வரும். அதே மாதிரி மிகப்பெரிய பிரபலங்களின் கீழே தள்ளப்படுறது, அதாவது அவங்களோட ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குறது. அதே மாதிரி மிகப்பெரிய அரசியல்வாதிகள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு. ஏன்னா சனியும் ராகும் அரசு கிரகமான சூரியனுக்கு எதிரிகள். அரசு கிரகமான சூரியனின் எதிரிகளான சனியும் ராகும் இணைந்து ஒரு ராசியில் பயணிக்கும் போது நிச்சயம் அரசு சார்ந்த அமைப்புல ஒரு பெரிய மாற்றமே நடக்கும். அதாவது மக்களே கொந்தளிச்சு எழுந்து நடப்பாங்க, அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும். இது இல்லாம அமெரிக்க நாடுகளும் சைனா நாடுகளும் இந்திய நாடுகளுக்கும் தான் பாதிப்பு அதிகம், நாடுகள் ரீதியா சொல்லணும்னா கூட. அப்படிங்கும் போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி நடக்க போகுது, நம்ம நாடுங்கிறத அடுத்த விஷயம் அப்புறமா பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த சனி ராகு இணைவானது உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியையே பார்க்கிறது, அப்படிதான் சொல்லணும். 11ஆம் இடத்துல இருக்கு, லாபஸ்தானத்துல இருக்கு, பெரும் பணம் உங்களை தேடி வரும், பொருளாதார ரீதியா நீங்க வளர்ச்சி அடைவீங்க, அப்படி இப்படின்னு சொன்னா நம்பாதீங்க தயவு செஞ்சு. ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்குது. இதோட தன்மை என்ன? விதவை பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை பாக்குறீங்களா? கணவனை நான் ஆக்சிடென்ட்ல இழந்துட்டேன் அப்படிங்கிற தன்மையில நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்கு இந்த நேரத்துல திருமணம் நடக்கும், 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி ராகுவோட இணைவு இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லது பண்ணும். அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் அதாவது இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் பொருந்தும். என் மனைவி இறந்துட்டாங்க, என் கணவன் இறந்துட்டாங்கன்னு பாக்குறவங்களா இருந்தா இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம். செகண்ட் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு காலம். இந்த 50 நாளும் அவங்களுக்கும் ஒரு குறை நிச்சயமா இருக்கும், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களுக்கு ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கும். ஜனனகால ஜாதகத்தில் 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு இருக்கிறவங்க இந்த வேலையை பார்க்கலாம். ஏன்னா இந்த சனி ராகு இணைவுல ஒரு பிளஸ், ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையை இழந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு ரிஷபராசிக்கு சொல்லணும்னா, ஏற்கனவே வாழ்க்கையை இழந்தவங்களுக்கு, கணவனை இழந்தவர்களோ இல்ல மனைவியை இழந்தவர்களுக்கோ இந்த நேரத்துல 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு ஜனனகால ஜாதகத்துல இருந்துச்சுன்னா நடக்கும், நிச்சயம் நடக்கும். அதெல்லாம் குறையும் இல்லை. அதுவும் குறையுள்ள பெண்ணோட தான். அதாவது நீங்க எப்படி ஒரு பாதி இல்லையோ அவங்களும் ஒரு பாதி இல்லாதவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே இயல்பு தானே. அதே மாதிரி பெரும்பணம் வைத்திருந்திருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா கையாளுங்க. பெரும்பணத்தோட நான் என் குழப்பே எப்படின்னா பெரும்பணத்தோட கையாளுற மாதிரிதான். பெரும்பணத்தோட கையாளுறவங்க யாரு? பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ், அதே மாதிரி சிஏ ஆடிட்டிங்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கு பொழப்பே பெரும்பணத்தோட தான். ஆடிட்டிங்ல இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறவங்க, பெரிய முதலாளிகளாக இருக்கிறவங்க, பேங்க்ல இருக்கிறவங்க, நகைக்கடைக்காரவங்க. ரிஷபராசினா நகைக்கடைக்காரங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எப்பவுமே பெருங்கொண்ட பணத்தோட தான் வியாபாரமே. அந்த பெருங்கொண்ட பணத்துல கவனமா கையாளணும். கவனமா கையாள தவறுனீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு. எந்த ரூபத்துல? இப்போ ஒன்றும் இல்லை, உங்க வீட்டுக்கு திடீர்னு ஒரு இன்கம் டேக்ஸ் ரைட் இந்த மாதிரி வரலாம். பெரும் கொண்ட பணம் வச்சிருக்கவங்களுக்கு தான் நான் சொல்றேன். அன்னைக்கு நான் பாதிக்க வர்றது எனக்கு இப்படியா தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு இதை நான் சொல்லவே இல்லை. பெரும் பணம் வச்சிருக்கவங்களுக்கு தான் பாதிப்பு. இன்கம் டேக்ஸ் ரைடு வரலாம், இல்லாட்டி அதை ஏதாவது ட்ரஸ்ட் ரிலேட்டடா கொடுத்தா நல்லது. ட்ரஸ்ட் ரிலேட்டடா ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணி
ஃபவுண்டேஷன்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு புண்ணியமா வரும். இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது வந்து சேர்ந்துடும். ஆனா பத்திரமா நான் வச்சுக்கிறேன், இதுல முதலீடு பண்றேன், அதுல முதலீடு பண்றேன். முதலீடு செய்வதை கவனமாக கையாள வேண்டும். வழக்கு சார்ந்த அமைப்பு உங்க மேல இந்த நேரத்துல தொடரப்படும். பெரும் பணம் வைத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் சொல்றேன். அதே மாதிரி பெரும்பணம் வச்சிருக்கவங்க மட்டுமே சொல்றேன். அப்ப சிறுபணம் வச்சிருக்கவங்களுக்கு பெரிய அளவுல நான் சம்பாத்தியம் இல்லாதவன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? யாருக்கிட்டையும் எந்த வம்பும் வச்சுக்கிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலையாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி பேசி தீர்க்கலாம். தீர்க்க முடியாத பட்சத்துல என்ன பண்ணலாம்? அமைதியா விலகி போகலாம். முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்ப்போம், சத்தம் போட்டு பார்ப்போம், எல்லாம் பண்ணி பார்ப்போம். முடியலங்க முதல்ல அமைதியா விலகி போறது சூப்பர், பிரச்சனையே இல்லை. அமைதியா விலகி போக மாட்டேன், நான் இப்படிதான் செய்வேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் ராஜா அப்படின்னு போனீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். விலகி போறது இந்த நேரத்துல சரி. எத்தனை நாளைக்கு? ஒரு 50 நாளைக்கு 50 நாளைக்கு விலகி போங்க, தப்பே இல்லை. ஏன்னா சனி ராகு சேர்ந்து உங்க ராசியை பார்க்குது. வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா போகணும். சொத்து சார்ந்த அமைப்புகள்லாம் பிரச்சனை இருக்கும். அதுக்காண்டி நீங்க கோட்டு வாசலை மிதிக்கிற தன்மை ஏற்படும். அதே மாதிரி தாயாரோட உடல்நிலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா 4க்கு 8ஆம் இடத்துல எல்லாம் சனிராக இணைவு. தாயாரோட உடல்நிலை ரொம்ப பாதிப்பு ஏற்படும். ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப கவனமா பார்த்துக்கலாட்டி எது, அதாவது நெகட்டிவா சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, அப்படின்னா சொல்லிக்கிறேன். சனி ராகுங்க முதல்ல என்ன ஜாயிண்ட் பெயின்ஸ் தான். ஜாயிண்ட் பெயின்ஸுங்கிறதோட இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸ்லோவாகிறதுக்கு உண்டானது. அதெல்லாம் நெகட்டிவா நான் பேச வேண்டாம், பாசிட்டிவா பேசுவோம் முடிஞ்ச அளவுக்கு. சரியா? பிள்ளைகள் சார்ந்த அமைப்புக்கு நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும்? சனி ராகு இணைவால பிள்ளைகள் சார்ந்த அமைப்பு என்ன நல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கணும்னாவே சனி ராகுவோட உதவி வேணும். ஒரு குழந்தை கருவுற்று பிறக்கணும்னா சனியோட உதவி வேணுமோ இல்லையா, ராகுவோட உதவி வேணும். அந்த ராகு சனியோட சேரும்போது சாதகமான தன்மை. எப்படி? வீரியமான ஆளா மாறுவீங்க இந்த நேரத்துல நீங்க. அதாவது அன்கன்ட்ரோலபிள் பர்சன் வாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துல அன்கன்ட்ரோலபிள் பர்சனா இருப்பீங்க நீங்க. அதுலதான் ஒரு குறையும் இருக்காது. திருமணம் சார்ந்த அமைப்புல இப்ப புதுசா திருமணம் ஆனவங்களா இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் உடனே ஏற்படும். இந்த சனிராக இணைவால இந்த ஒரு பிளஸ். அதுவும் நீங்க மருத்துவ செலவு தான் பண்றீங்க. குழந்தை பிறந்தாலும் மருத்துவம் சார்ந்த செலவு பண்றீங்க. அந்த மாதிரி அமைப்பு. புதுமண தம்பதியருக்கு இந்த சனிராக இணைவு நல்லா இருக்கும். அதே மாதிரி கணவனை இழந்தவர்களுக்கு திரும்பவும் புதுசா ஒரு புதிய பந்தம் உருவாக, கணவனை இழந்தவருக்கு மனைவி இழந்தவருக்கு புதிய ஒரு பந்தம் உருவாக ஒரு அற்புதமான அமைப்பு. எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கு. இது இல்லாம குழந்தைகள் விஷயத்துல நல்லா இருக்கு. சரி, இதெல்லாம் சொல்றியா, பொருளாதார ரீதியா வருமானத்துக்கு என்னையா வழி, அது சொல்லியா அப்படின்னு கேக்குறீங்களா? 2ஆம் அதிபதி புதன் இந்த 50 நாள்ல 20 நாள் நீச்சமாவே இருக்காரு. முதல் 20 நாளைக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கும், எந்த குறையும் இல்லாம இருக்கும். இதோட முக்கியமான விஷயம், 12ஆம் அதிபதி நீச்சமாகிறார். அதனால செலவு கூட நியாயமான செலவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12ஆம் அதிபதி உச்சமா இருக்கும்போது செலவு கட்டுமையா இருக்கும். எந்த வழியில வந்துச்சு எந்த வழியில போனுச்சுன்னே தெரியாது. 12ஆம் அதிபதி நீச்சமாகும் போதுல எல்லாமே நல்லா இருக்கும். சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தாயாருடைய உடல்நிலை கவனம்னு இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அது உங்களுக்குத்தான். தாயாரோட உடல்நிலை பாதிக்கும், இல்ல உங்களோட உடல்நிலை பாதிக்கும். வண்டி வாகனத்துல தயவு செஞ்சு ரேசிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க வண்டியில போகும்போதுல. ஏன்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணாம போனீங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு நடக்கும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு குறையும் வராது. ஜனனகாலம் ஜாதகம் பாதிச்சுச்சுன்னா பெரிய அளவுல பாதிப்பு இருக்கு. சனி ராகு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு நாட்டோட அழிவையும் உருவாக்கும், ஒரு நாட்டோட வளர்ச்சியையும் உருவாக்கும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வண்டியாலே பெரிய யோகம் கிடைக்கும். ஜனனகால ஜாதகம் பாதிப்பு ஆச்சுன்னா வண்டியிலே பெரிய பாதகம் நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனம் தாயாரோட விஷயம் பூமி சார்ந்த அமைப்பு எல்லாத்துலயும் கவனமா இருந்துக்கிறது நல்லது. எதுலையும் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? அடுத்தது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்குத்தான் அந்த குழந்தை சார்ந்த அமைப்பு சொன்னது. புதுமண தம்பதியினரா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி கல்யாணம் ஆகி பிரிஞ்சவங்களா இருந்து எனக்கு 2வது கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்கிறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி
கணவன் மனைவி இழந்தவங்க திரும்ப ஒரு செகண்ட் மேரேஜ் நடக்குமா, செகண்ட் மேரேஜ் ரிலேட்டடா இருக்கீங்களா, அவங்களா இருக்கட்டும், எல்லாமே சாதகமா நடக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த திருமணம் சார்ந்த அமைப்பு உண்மையிலேயே நல்லா இருக்கு. குழந்தைகள் சார்ந்த அமைப்பு, புதிய புதிய ஒரு வாரிசு உருவாகிற மாதிரி உள்ள அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுக்குலாம் எந்த குறையும் இல்லை, பாதிப்பே இல்லை. தொழில் ரீதியா பார்த்தோம்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் ரீதியா மட்டும், தொழில்ல இழப்புகளோ, இல்ல ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த ஷிஃப்ட் ஆகிற தன்மையோ, இல்ல போட்டியாளர்கள் எதிரில் போட்டிக்குன்னு வருவாங்க பாத்தீங்களா, அவங்களோ இந்த மாதிரி வர அமைப்பு இருக்கு. அதாவது அவங்க வந்ததுனால உங்களுக்கு பொழப்பு போச்சு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை கூட நினைப்பீங்க. அந்த மாதிரி நீங்க கற்பனை வேண்டாம். சனி ராகு இணைவு தொழில பாதிப்பு அப்படி நினைச்சிட்டு போறது தானே நமக்கு நல்லது. சரியா? மற்றபடி எல்லா விஷயமும் நல்லா இருக்கும். நீங்க மற்ற இதை பத்தியும் கவலை பண்ண. சரியா? அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சொன்ன அதே விஷயத்தையும் உங்கள்கிட்டையும் சொல்றேன். தாயார் விஷயம்லாம் சொல்லல. வண்டி வாகனத்தில் மிக மிக எச்சரிக்கை. வண்டி வாகனத்துல கவனமா இல்லாட்டி பாதிப்பு உங்களுக்கு தான். மற்ற எல்லா யோக அனுகூலங்களும் கிடைக்கும். நீங்க தான் முதல் சண்டை பிரியர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் தான் முதல் சண்டை பிரியர்கள். உன்னை எதிர்த்து நான் அவனை ஜெயிச்சு வந்து நிக்கிறேன். போட்டி குணம், இந்த போட்டி குணம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சனிராக சேர்க்க சூப்பரா வேலை செய்யும். நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லி போட்டி குணம் இருக்கிறவங்களுக்கும், ஒரு இடத்துல நான் சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சனிராக இணைவு சூப்பரா வேலை செய்யும். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரருக்கு எதிரிகள் இல்லை. எல்லாத்தையும் ஜெயிச்சு முன்னாடி வந்துடுவீங்க. நான் தாண்டா அப்படின்ட்டு. அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை. வண்டி வாகனத்துல போகும்போதுல எச்சரிக்கையா இருங்க. இதே நீங்க ரேசரா இருக்கீங்கன்னா, அதாவது வண்டி பைக் ரேசிங், கார் ரேசிங் இந்த மாதிரி இருக்கீங்களா, உங்களுக்கும் பாதிப்பு இல்லை. போட்டியில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்னு நினைச்சு தைரியமா போகலாம். வேணா இந்த சனி ராகு சேர்க்கை எப்படின்னா வேகமானது, எதையும் யோசிக்க போட்டு தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். சோ அந்த வேகத்தை கையாள தெரிஞ்சவங்க நீங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். அதனால உங்களுக்கு இது சூப்பரா செட் ஆயிரும், நல்ல முறையில இருக்கும். வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனையா இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.